Hi guys, re-NEET questions, biology question number 91. Statement 1, chromosomes are fully condensed at the end of prophase 1. Statement 2, meiosis 1 resembles mitosis. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் ஆன்சர், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங் ஆன்சர். இதுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 என்ன ஆன்சர்னா meiosis 2 only resembles mitosisன்னு ஒரு ஆன்சரு. இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குரோமோசோம்னா என்னென்னு பார்த்துடலாம். Chromosome is a thread-like structure made of DNA and proteins located within the nucleus of most living cells. It acts as a storage unit for your genetic blueprint, carrying the specific instructions that determine traits, development and bodily functions. குரோமோசோம்னா டிஎன்ஏலையும் ப்ரோட்டீன்லேயும் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணோன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து கேரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. குரோமோசோம் அந்த டிஎன்ஏ வந்து பேரண்ட்டில் இருக்க இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து கேரி பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஷினில் வந்து குரோமோசோம்னா என்னென்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரோஃபேஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோஃபேஸ் 1, meiosis 1, மைட்டாசிஸ், இது எல்லாமே எதில் வரும்னா செல் சைக்கிள் அண்ட் டிவிஷனில் வரும். செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன்னா என்னென்னு பார்த்துலாம். த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பை விச் செல் duplicates its genome, synthesizes the other constituents of the cell and eventually divides into two daughter cells is termed the cell cycle. Cell division is the process by which a parent cell divides to produce daughter cells. Sequence of events ன்னு சொல்கிறாங்க இந்த செல் சைக்கிள். நெக்ஸ்ட்டு செல்லுனா என்னென்னு பார்த்துலாம். செல் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸ்ட்ரக்சரல் யூனிட்டில் வந்து செல்ஸ் பில்ஸ் தி பாடி. ஃபங்க்ஷனல் யூனிட்னா செல் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் life process such as growth, respiration, reproduction and excretion. இது ஈஸி எக்ஸாம்பிள் என்னென்னா, திங்க் ஆஃப் ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் பிரிக்ஸ். சிமிலர்லி த ஹியூமன் இஸ் மேட் ஆஃப் செல்ஸ். செல்லுனா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இதுதான் வந்து செல் டயக்ராம். இது வந்து ஒரு இது பிளான்ட் செல், இது வந்து அனிமல் செல். இது வந்து குரோமோசோமு. செல்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். டைப்ளாய்டு செல்லுன்னு ஒன்று இருக்கும், ஹாப்ளாய்டு செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். டைப்ளாய்டு செல்ஸ் வந்து சொமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹாப்ளாய்டு செல்ஸ் வந்து ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து செக்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிறது. இந்த டைப்ளாய்டு செல் உள்ள பார்த்தீங்கன்னா 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதுதான் வந்து 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒன்று வந்து ஃபாதர்கிட்டேருந்து வரும், இன்னொன்று வந்து மதர்கிட்டேருந்து வரும். ஒரு பேரில் வந்து ஒன்று ஃபாதர்கிட்டேருந்து ஒரு குரோமோசோம் இருக்கும், இன்னொன்று வந்து மதர்கிட்டேருந்து ஒரு குரோமோசோம் இருக்கும். மொத்தம் 23 pairs இருக்குது. இதுதான் வந்து டைப்ளாய்டு செல்ஸுக்குள்ளே இருக்கும். இதுவே நீங்கள் ஹாப்ளாய்டு செல்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அது வந்து இப்போ மதராக இருந்தாங்கன்னா வெறும் மதர்கிட்டேருந்து வேறு 23 குரோமோசோம்ஸ் மட்டும் இருக்கும். ஃபாதராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ஹாப்ளாய்டு செல்ஸில் வந்து வெறும் அந்த 23 குரோமோசோம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது ஃபாதரோட குரோமோசோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த செல் சைக்கிள் பார்க்கலாம். செல் சைக்கிள் டெஃபினேஷன் பார்த்தாச்சு. செல் சைக்கிள் வந்து 2 ஃபேஸ் இருக்குது செல் சைக்கிளில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்ஃபேஸு, செகண்ட் வந்து எம் ஃபேஸு. இன்டர்ஃபேஸ்னால் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி, அங்கே வந்து செல் டிவிஷன் நடக்காது. எம் ஃபேஸில் மட்டும்தான் எம் ஃபேஸில் தான் செல் டிவைட் ஆகும். இப்போ இன்டர்ஃபேஸில் 3 ஃபேஸ் இருக்குது. G1 ஃபேஸு, எஸ் ஃபேஸு, G2 ஃபேஸு. G1 ஃபேஸ் வந்து G1 ஃபேஸில் வந்து செல் க்ரோத் ஆகும், எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும், G2 ஃபேஸில் செல் ப்ரிப்பேர்ஸ் ஃபார் டிவிஷன். இதை வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக பார்க்கலாம். அதே மாதிரி எம் ஃபேஸையும் நம்ம லென்த்தாக பார்த்துடலாம். எம் ஃபேஸில் மைட்டாசிஸில் இந்த 4 ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ் இருக்கும். meiosis வந்து meiosis 1 இருக்கும். அதில் இந்த ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டெலோஃபேஸ் 1 இருக்கும். meiosis 2லேயும் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, அனாஃபேஸ் 2, டெலோஃபேஸ் 2 இருக்கும். இப்போ இந்த 3 இருக்குல்ல, இதை நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இந்த எம் ஃபேஸில் மைட்டாசிஸ்ன்றது வந்து
டைப்ளாய்டு செல்லில் நடக்கிற செல் டிவிஷன் தான் இந்த மைட்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே இந்த டைப்ளாய்டு செல் தான் இந்த மெயோசிஸ் 1ன்றது வந்து டைப்ளாய்டு செல்லேருந்து ஆப்ளாய்டு செல்லாக வர்றது தான் மெயோசிஸ் 1. மெயோசிஸ் 2ன்றது வந்து அந்த ஆப்ளாய்டு செல்லில் டைப்ளாய்டு செல்லேருந்து ஆப்ளாய்டு செல் வந்திருக்குல்ல மெயோசிஸ் 1க்கு, அந்த செல் வந்து மெயோசிஸ் 2க்கு வந்து டிவைட் ஆகிறது தான் மெயோசிஸ் 2. அதுக்கு ஒரு டயக்ராம் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். மைட்டாசிஸ் வெர்சஸ் மயோசிஸ். இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒரு டைப்ளாய்டு செல்லில் 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும்னு சொன்னேன். அது வந்து டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸ் வந்துடும். அந்த 2 டாட்டர் செல்ஸுக்குமே தனித்தனியாக 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். இதுதான் வந்து டைப்ளாய்டு செல்லு. இது வந்து மைட்டாசிஸ் மூலயமா இது டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ளாய்டு செல் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஒரு டைப்ளாய்டு செல்லேருந்து 2 ஆப்ளாய்டு செல் வரும். அந்த 2 ஆப்ளாய்டு செல்லுக்குமே தனித்தனியாக 23 குரோமோசோம் வெறும் 23 தான் இருக்கும். இதுவே டைப்ளாய்டில் பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் இருக்கும். இந்த மெயாசிஸ் 1ல் வந்து 2 ஆப்ளாய்டு செல்ஸ் வரும். அந்த 2 ஆப்ளாய்டு செல்ஸ்லேருந்து திருப்பி ஃபர்தராக மெயாசிஸ் 2 நடந்து ஒரு ஆப்ளாய்டு செல்ஸ்லேருந்து தனியாக 2 ஆப்ளாய்டு செல்ஸ் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ளாய்டு செல்லேருந்து 2 ஆப்ளாய்டு செல் வந்துடும். இதை நம்ம எப்படி அப்படி வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த டயக்ராமு. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து G1 ஃபேஸு, இன்டர்ஃபேஸில் G1, S, G2 இருக்குது. எம் ஃபேஸில் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ், சைட்டோகைனசிஸ் நடந்து செல் டிவைட் ஆகும். சைட்டோகைனசிஸ்லேருந்து செல் டிவைட் ஆகிடும். இந்த G0 ஃபேஸ்னால் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. செல் வந்து எதுவுமே பண்ணாது, டிவைடே ஆகாது அந்த G0 ஃபேஸில் போயிடுச்சுன்னா. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து 95% ஆஃப் த டைம் எடுத்துக்கும் செல் சைக்கிளில். எம் ஃபேஸ் வந்து 5% மட்டும் தான் நடக்கும். 5% ஆஃப் தி டோட்டல் டைம்லேயே செல் வந்து டிவைட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க 95% வந்து இன்டர்ஃபேஸ் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ்லேருந்து பார்க்கலாம். த இன்டர்ஃபேஸ் தோ கால் தி ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொன்னேன் இஸ் த டைம் டியூரிங் விச் த செல் இஸ் ப்ரிஃபரிங் ஃபார் டிவிஷன் பை அண்டர்கோயிங் both cell growth and DNA replication in an orderly manner. The interface is divided into 3 further phases. இந்த ஃபேஸில் என்ன நடக்கும்னா, செல் வந்து க்ரோத் ஆகிட்டு டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகிடும்ன்றாங்க. ஃபஸ்ட்டு G1 ஃபேஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். G1 ஃபேஸில் டியூரிங் G1 phase the cell is metabolically active and continuously grows but does not replicate its DNA. G1 ஃபேஸில் வந்து செல் வந்து மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்கும், நல்லா க்ரோ ஆகிடும்னு சொல்கிறாங்க. எஸ் ஃபேஸில் SR synthesis phase marks the period during which DNA synthesis or replication takes place. During this time, the amount of DNA per cell doubles. If the initial amount of DNA is denoted as 2C, then it increases to 4C. However, there is no increase in the chromosome number. If the cell had diploid or 2n number of chromosomes at G1, even after S phase, the number of chromosomes remains the same. S phaseல வந்து DNA வந்து ரெப்ளிகேஷன் ஆகிடும் சொல்கிறாங்க. இப்போ வந்து அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, 2Cன்னு இருக்கும். 2Cன்னு இருக்க டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகி 4Cன்னு ஆகிடும். குரோமோசோம் வந்து 2 sets ஆஃப் ஒரு செட்டை வந்து Nன்னு சொல்லுவாங்க, 2 செட்டை வந்து 2Nன்னு சொல்லுவாங்க. அது வந்து குரோமோசோம் வந்து ரெப்ளிகேட் ஆகாது. குரோமோசோம்ஸ்குள்ளே இருக்க டிஎன்ஏ தான் வந்து ரெப்ளிகேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து G2 phase. The G2 phase is the final stage of the cell's preparation before it divides. It comes after the DNA is copied in the S phase and right before the cell splits during the M phase. In this phase, the cell gets ready to divide into two new cells. Key events include protein and RNA building. Proteinum RNA build ஆயிரும் இந்த ஃபேஸில். The cells makes the special proteins and RNA it needs to divide. Special proteins RNA எல்லாம் வந்து மேக் பண்ணிக்கும். செல் க்ரோத் ஆகிடும் நல்லா. The cell gets physically large ஆகிடும் டிவைட் ஆகிறதுக்கு. செல் பார்ட் காப்பிங். டைனி செல் பார்ட்ஸ் கால் ஆர்கனல்ஸ்லாம் மல்டிப்ளை ஆகிடும். ஏன்னா 2 செல்லு டிவைட் ஆக போகுது, அதனால இருக்கிற ஆர்கனல்ஸ்லாம் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக அப்படியே காப்பி ஆகிடும். இதாவது
சேஃப்டி செக்குன்ற இடத்துல வந்து செல் வந்து டிஎன்ஏலாம் the cell checks the copied DNA to make sure there are no errors before moving to the M phase. சேஃப்டி செக்குன்னு ஒன்று நடக்கும். டிஎன்ஏலாம் ஒழுங்காக காப்பியாக இருக்கான்னு அதுவே செக் பண்ணிக்கும் செல்ஸு. அதெல்லாம் இந்த G2 ஃபேஸில் நடக்கும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்னா G1 ஃபேஸில் செல் க்ரோத்து, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஆர்கனல் சிந்தசிஸ், G1 செக் பாயிண்ட் இருக்கும். எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம்டுனா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிட்டு அது வந்து இன்னொரு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை ஃபார்ம் பண்ணிவிடும். ஹிஸ்டோன் சிந்தசிஸ், சென்ட்ரோசோம் டூப்ளிகேஷன், சென்ட்ரோசோம் இதெல்லாம் என்னன்ட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் G2 ஃபேஸில் ஃபர்தர் க்ரோத் ஆகும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும், டிஎன்ஏ ரிப்பேர் ஆகும், ப்ரிப்பரேஷன் ஃபார் எம் ஃபேஸ் நடக்கும். நெக்ஸ்ட் எம் ஃபேஸ் தான் வந்து செல் டிவிஷனு. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். இன்டர்ஃபேஸ் தான் அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொன்னேன். இதில் வந்து டிஎன்ஏலாம் வந்து குரோமேட்டின் ஃபார்மில் இருக்கும். இதை வந்து குரோமோசோம்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த குரோமேட்டின் தான் ஃபுல்லாக கண்டென்ஸ் ஆகிட்டு ப்ரோஃபேஸில் இன்டர்ஃபேஸ் முடிஞ்சிட்டு ப்ரோஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு குரோமேட்டின் கண்டென்சஸ்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் விசிபிள் குரோமேட்டின் கண்டென்ஸ் ஆக குரோமோசோம்ஸ்லாம் நல்லா இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து திருப்பி வந்து இது செல்லு வந்து டிவைட் ஆகிட்டக்கப்புறம் திருப்பி அந்த குரோமோசோம்லாம் வந்து டீகண்டென்ஸ் ஆகிட்டு திருப்பி இந்த மாதிரி குரோமாட்டினாக மாறிடும். தெரியுதா டயக்ராமில்? இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் தெரியுதா? இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க பாருங்கள். டிவைட் ஆகும்போது மட்டும்தான் இந்த குரோமோசோம் வந்து ஃபுல்லாக கண்டென்ஸ்டாக இருக்கும். டிவைட் ஆகிட்டக்கப்புறம் திருப்பி இந்த குரோமோசோம்லாம் வந்து இந்த மாதிரி குரோமாட்டினாக மாறிடும். இதுதான் குரோமாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டாஃபேஸில் வந்து நல்லா குரோமோசோம் வந்து ஃபுல்லி கண்டென்ஸ்டாக இருக்கும். இதை தான் வந்து ஸ்டடிக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஃபேஸில் தான். இப்போ வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் புரிஞ்சிருச்சு. குரோமாட்டின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். குரோமாட்டின்னா லூஸ் தின் த்ரெட்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் நாட் விசிபிள். குரோமோசோம்லாம் வந்து விசிபிளாக தெரியாது, தின் த்ரெட்ஸ். இது வந்து வெறும் டிஎன்ஏ மட்டும் இருக்கும். இதுதான் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து குரோமாட்டின். இதுதான் கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக தெரியும். நல்லா டைட்டாக இது த்ரெட்டு மாதிரி இருக்குல்ல, இது வந்து கண்டென்ஸ் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி டைட்டாக காயில் ஆகிடும். இதுதான் வந்து இப்படி ஆகிடும் குரோமோசோம். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. இது வந்து ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிறது, இன்னொன்று வந்து இங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்ல, இதுதான் இன்னொன்று தான் வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இன்னொரு டயக்ராம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிட்டு ஒரு டூ குரோமாட்டிட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ஒரு குரோமோசோமு. இந்த மாதிரி இன்னொன்று வந்துருச்சுன்னா 2 குரோமாட்டிட்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு குரோமோசோம் தான் சொல்லுவாங்க. இது வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எம்ஃபேஸ் சொல்கிறேன். Since the number of chromosomes in the parent and progeny cells is the same, it is called as equational division. Though for convenience, mitosis has been divided into 4 stages of nuclear division. Nuclear division தான் வந்து கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. செல் டிவிஷன் தான் வந்து சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எம்ஃபேஸில் வந்து கேரியோகைனசிஸ் தான் நடக்கும். நியூக்ளியர் மட்டும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு கேரியோகைனசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சைட்டோகைனசிஸ் நடக்கும். சைட்டோகைனசிஸில் தான் வந்து செல் டிவைட் ஆகும். கேரியோகைனசிஸ் இன்வால்வ்ஸ் following 4 stages: prophase, metaphase, anaphase, telophase. இதில் இந்த ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸ் 1. குரோமாட்டின் கண்டென்சஸ் இன்டு விசிபிள் குரோமோசோம்ஸ். அந்த குரோமாட்டின்லாம் வந்து கண்டென்ஸ் ஆகிட்டு குரோமோசோம் வந்து தெரிகிற மாதிரி ஆகிடும். ஈச் குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். பார்த்தீங்களா? ஒரு குரோமோசோம் வந்து 2 சிஸ்டர் குரோமாட்டிட் இருக்கும்னு சொன்னால் அந்த டயக்ராம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து 2 குரோமாட்டிட்ஸ் இருக்கா, இது வந்து 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்.
ஆஃப்டர் டிவைட் ஆகிட்டதுக்கப்புறம் ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஒரு குரோமோசோமுக்கு ஒரு குரோமாட்டிட் தான் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரோஃபேஸ் 1ல் குரோமாட்டின் கண்டென்ஸ் ஆகுது. 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கும். அது வந்து சென்ட்ரோமியர். ஈச் குரோமாட்டின் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஜாயின்ட் வித் தி சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர்னால் அந்த குரோமோசோமுக்கு சென்டரில் இருக்கிறது தான் சென்ட்ரோமியர். த நியூக்ளியோலஸ் டிஸ்அப்பியர்ஸ். த நியூக்ளியர் ஸ்டார்ட்ஸ் பிரேக்கிங் டவுன். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிகின் டு ஃபார்ம். இதெல்லாம் எதுக்கு டிஸ்அப்பியர் ஆகி பிரேக் ஆகுதுன்னா, அப்போ தான் செல் வந்து அந்த குரோமோசோம்ஸ் உள்ளே இருக்க எல்லா இடத்துக்கும் அந்த குரோமோசோம் செல்லுக்கு உள்ளே இருக்க எல்லா இடத்துக்கும் பரவிடும் அந்த குரோமோசோமு. அப்போ தான் வந்து செல்லு டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் உள்ளே இருந்ததுன்னா செல் டிவைட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது குரோமாட்டின் வந்து கண்டென்ஸ் ஆகி குரோமோசோம் வந்து விசிபிளாக தெரியும் போது இந்த நியூக்ளியோலஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸப்பியர் ஆகிடும். இந்த மெட்டாஃபேஸில் வந்து சுத்தமாக இந்த நியூக்ளியர்லாம் தெரியவே தெரியாது. வெறும் குரோமோசோம் மட்டும் தெரியும். பை திஸ் ஸ்டேஜ் condensation of chromosome is completed. ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் இந்த மெட்டாஃபேஸில். Chromosomes line up at the equatorial plate. Spindle fibers attached to the centromeres of the chromosomes. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகிடும் அந்த சென்ட்ரோமியர்ஸுக்கு. சென்டரில் பக்கத்தில் அந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸுக்கு பக்கத்தில் வந்து கைனட்டோகோர்ஸ்னு இருக்கும். அங்கே வந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகிடும். அதை நான் டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்க பாருங்கள் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இது இந்த 3 கோடு இருக்கிறது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர். இது வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கைனட்டோகோர். கைனட்டோகோர் தான் வந்து அந்த டாட்டர் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை வந்து அட்டாச் பண்ணுறது இந்த கைனட்டோகோர் தான். ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்னன்னு அந்த 23 பேர்ஸ் முன்னாடி நான் காமிச்சேன்ல, இந்த 23 பேர்ஸ் காமிச்சேன்னா இந்த மாதிரி ஒரு பேர் வந்து ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஓகேவா? ஒரு மதர் ஒரு ஃபாதர் இருக்கிறது வந்து ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஓகேவா? இதுதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த டயக்ராம் பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஹோமோலோகஸ் குரோமோசோம். நம்ம இப்போ அதை பார்ப்போம். மெட்டாஃபேஸில் அந்த ஈக்குவேட்டரியல் பிளேட்டில் பை திஸ் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் கண்டென்சேஷன் நடந்துடும். குரோமோசோம் லைன் பற்றி ஈக்குவேட்டரியல் பிளேட்டுன்னு சொன்னேன். ஈக்குவேட்டரியல் பிளேட்னா சென்டரில் மிடில் ஆஃப் த செல் வந்து அலைன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் மிடில் அலைன் இருக்கு பாருங்கள். குரோமோசோம்ஸ்லாம் மிடில் ஆகிட்டு இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து இது வந்து சென்ட்ரோசோம்னு சொல்லுவாங்க. சென்ட்ரோசோம்லேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அந்த கைனட்டோகோர்கிட்ட அட்டாச் ஆகிருக்கும். 2 சைடும் அட்டாச் ஆகிட்டு செல்லு வந்து பெருசாக இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இந்த டீலோஃபேஸில் வந்து இந்த அனாஃபேஸ்லேயே ஃபுல்லாக வந்து பிரிஞ்சிடும். எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் பிரிஞ்சது தெரிஞ்சு பாருங்கள். குரோமோசோம் வந்து பிரிஞ்சிருச்சு. அந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து பிரிஞ்சுட்டு இந்த சைடு தேவையான குரோமோசோம்ஸ் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இந்த சைடு போயிடும். இங்கேயும் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இந்த சைடு வந்துடும். அதுக்கடுத்தது வந்து டீலோஃபேஸில் வந்து பிரிஞ்சிட்டக்கப்புறமேட்டு இந்த குரோமோசோம் வந்து டீகண்டன்ஸ் ஆகும்போது இந்த நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் என்வெலப்லாம் திருப்பி ஃபார்ம் ஆகிட்டு நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த உள்ளே இருக்க குரோமோசோம்ஸ்லாம் வந்து குரோமாட்டின் ஸ்டேஜில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாறிட்டோடனே திருப்பி வந்து இன்டர்ஃபேஸ் நடந்து திருப்பி செல் வந்து டிவைட் ஆகும் ஃபர்தராக. அதுதான் நம்ம இதில் போட்டிருக்கோம், பார்த்துடலாம். அனாஃபேஸ்னால் என்னென்னு பார்த்துலாம். சென்ட்ரோமியர்ஸ் ஸ்பிளிட்டு, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் செப்பரேட், ஈச் குரோமாட்டிட் மூவ் டு தி ஆப்போசிட் போல் ஆஃப் த செல். நெக்ஸ்ட் டீலோஃபேஸில் வந்து குரோமோசோம் ரீச் தி ஆப்போசிட் போல்ஸ். Chromosomes reach the opposite poles. They uncoil back into chromatin. Nuclear envelopes reform around each set of chromosomes. The nucleolus reappears. 2 daughter nuclei are formed. Next வந்து cytokinesisல the cytoplasm divides. 2 separate daughter cells are produced. பாருங்க இந்த டீலோஃபேஸில் நியூக்ளியர் மட்டும் டிவைட் ஆகும். இதுதான் கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு சைட்டோகைனசிஸில் தான் வந்து இந்த செல்லுக்குள்ளே இருக்க இந்த சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. செல்லுக்குள்ளே இருக்க இந்த லிக்விடு இதுதான் வந்து டிவைட் ஆகிறது இந்த சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் செல் டிவிஷன். ஓகேவா? இதுக்கு அடுத்தது மெயோசிஸ் 1. மெயோசிஸ் 1னா வந்து ரிடக்ஷனல் டிவிஷன் சொல்லுவாங்க. டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்லேருந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோமு வந்துடும். அதுதான் வந்து மெயோசிஸ் 1. நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஒரு டைப்ளாய்டு செல்லேருந்து 2 ஆப்ளாய்டு செல் வந்துடும். 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்லேருந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் வந்துடும். ஒரு செல்லுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் வந்துடும். இதுதான் வந்து மெயோசிஸ் 1. அதுக்கடுத்து வந்து மெயோசிஸ் 2 வந்து அப்படியே நடந்துடும். இதுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே மட்டும்தான் இன்டர்ஃபேஸ். இந்த டைப்ளாய்டு செல்லுக்கு ஸ்டார்ட் ஆகும், டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ஃபேஸ் நடக்கும். அப்போ வந்து மெயோசிஸ் 1ல் டிவைட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது வந்து மெயோசிஸ் 1க்கு அடுத்தது இன்டர்ஃபேஸே இருக்காது. இதுக்கு அடுத்தது வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம் அதை ஃபர்தராக. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸ் 1 பார்க்கலாம். ப்ரோஃபேஸ் 1ல் வந்து மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெப்டோட்டின். குரோமோசோம் பிகேன் டு கண்டென்ஸ் அண்ட் பிகேம் விசிபிள். குரோமோசோம் வந்து அந்த குரோமாட்டின்லாம் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், பிகேம் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும் குரோமோசோம்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஜைகோட்டின். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் பேர் டுகெதர். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ன்னு என்னென்னு நான் சொன்னேன். அந்த ஒரு பேரில் வந்து ஒரு மதரும் ஒரு ஃபாதரும் இருக்கும். அதுதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இப்போ அந்த ரெண்டுமே வந்து இப்போ ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோமில் வந்து ஒரு மதர் இருக்கும்னு சொன்னேன், ஒரு ஃபாதர் இருக்கும்னு சொன்னேன். அந்த ஒரு மதருமே வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி 2ஆக மாறிடும். இங்கே பாருங்கள், ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இது வந்து மதரு, இது வந்து ஃபாதரு. இது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகி இங்கே இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, இங்கே வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. இது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிடும் இந்த சைகோட்டின்ல. ஈச் பேட் குரோமோசோம் இஸ் கால்டு பைவேலண்ட்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெண்டு ஹோமோலோகஸ் குரோமோசோமும் வந்து பேர் ஆகிடும். இந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம்ல, இது மூலயமா வந்து 2 குரோமோசோமும் வந்து பேர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட்டின். ஈச் பைவேலண்ட் ஹாஸ் 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கும், கால்ட் டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கெட்டினில் வந்து கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் டேக்ஸ் பிளேஸ். எப்படின்னா என்னதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கிராஸ் ஆகிடும். அந்த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து இங்கே ரீகாம்பினேஷன்னா வந்து அந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸில் இருக்க ஒரு செக்மெண்ட் மட்டும் ஷஃபிள் ஆகிடும். அதுதான் ரீகாம்பினிங். இது பார்த்தீங்கன்னா தெரியுதா, ரீகாம்பினேட் மாறிடுச்சு, இந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி அந்த இதில் மட்டும் மாறி இருக்கும். இந்த பேக்கெட்டின் ஸ்டேஜில் வந்து ரீகாம்பினேஷன் நடந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ரோட்டீனில் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். நான் காமிச்சேன்ல இங்கே, இதுதான் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ். இந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். டிஸப்பியர் ஆகிட்டு they remain attached to chiasmata, the sites of crossing over. அந்த ரீகாம்பினேஷன் நடக்குதுல்ல, அந்த எக்ஸ் மாதிரி தெரியும், அதுதான் வந்து சியாஸ்மேட்டா. இதுதான் சியாஸ்மேட்டா. இந்த சியாஸ்மேட்டா மட்டும் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே வந்து அந்த சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும், இங்கே மட்டும் அட்டாச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் டயாகைனசிஸ். சியாஸ்மேட்டா மூவ் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதுதான் வந்து டெர்மினலைசேஷன் சொல்லுவாங்க. குரோமோசோம்ஸ் பிகம் ஃபுல்லி கண்டென்ஸ்டு, நியூக்ளியர் என்வெலப் அண்ட் நியூக்ளியஸ் டிஸப்பியர், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிகின் டு ஃபார்ம். இந்த மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் டயாகைனசிஸ். டெர்மினலைசேஷன் ஆகி 2ஆக பிரிஞ்சிடும். குரோமோசோம் வந்து ஃபுல்லாக கண்டென்ஸ்டு ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து திருப்பி அதே மாதிரியே வந்து ப்ரோஃபேஸ் 1க்கு அடுத்தது வந்து மெட்டாஃபேஸ் 1. bivalence align at the equatorial plate, spindle fibers attached to the centromeres of homologous chromosomes.
அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன அந்த மைட்டாசிஸ் மாதிரியே நெக்ஸ்ட்டு அந்த ஃபர்தராக எல்லாமே நடந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டரி பிளேட்டில் அலைன் ஆகிட்டு செல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக இந்த இது வந்து இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ தான் 2 செல்லுக்கு தேவையான குரோமோசோமும் அங்கே போயிட்டதுக்கப்புறம் திருப்பி அது வந்து இந்த குரோமோசோம்லாம் வந்து டீகண்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். Anaphase 1, homologous chromosomes separate and move to opposite poles. Centromeres do not divide, sister chromatids remain together. Telophase 1, chromosomes reach opposite poles. Nuclear membrane may reform. 2 haploid nuclei are formed. குரோமோசோம் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் போல்ஸுக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த நியூக்ளியர் மெம்பரேன்லாம் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஃபுல்லி கண்டென்ஸ்டாக இருக்க குரோமோசோம் வந்து டீகண்டென்ஸ் ஆகும்போது வந்து நியூக்ளியர் மெம்பரேன்லாம் வந்து ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சைட்டோகைனசிஸில் சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகிட்டு 2 haploid daughter cells are produced. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஆனால் ஒரு குரோமோசோமில் வந்து 2 சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் இருக்கும். இந்த மெயோசிஸ் 1ல் இந்த மெயோசிஸ் 1 வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி மெயோசிஸ் 2ல் வந்து தனித்தனியாக ஒரு 4 ஹேப்ளாய்ட் செல் வந்துடும். அதை நம்ம பார்க்கலாம். மெயோசிஸ் 2க்கு முன்னாடி interkinesis இருக்கும். A short resting phase between meiosis 2 and meiosis 1 and meiosis 2. No DNA replication occurs during interkinesis. Meiosis 2 chromosomes. For phase 2, chromosomes each consisting of 2 sister chromatids become visible. Chromosome condense, nuclear envelope and nucleolus disappear. Spindle fibers begin to form. குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகும்போது இந்த நியூக்ளியர்லாம் வந்து திருப்பி டீகண்டென்ஸ் ஆகும்போது தான் ஃபார்ம் ஆகும். திருப்பி கண்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இதுதான் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு மெட்டாஃபேஸ் 2ல் வந்து குரோமோசோம் பிகம் ஃபுல்லி கண்டென்ஸ்ட் ஆகிடும். குரோமோசோம் அலைன் இண்டிவிஜுவலி திருப்பி ஈக்குவட்டரி பிளேட்டில் இண்டிவிஜுவலாக அலைன் ஆகிடும். ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகும். கைனடோகோர் அட்டாச் ஆகிடும். நெக்ஸ்ட் அனாஃபேஸ் 2ல் சென்ட்ரோமியர்ஸ் வந்து டிவைட் ஆகும். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடும். ஈச் குரோமாட்டிட் பிகம்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் குரோமோசோம். குரோமோசோம்ஸ் மூவ் டு ஆப்போசிட் போல்ஸ். இப்போ ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் ஆகிட்டதுக்கப்புறம் குரோமோசோம்ஸ் ரீச் ஆப்போசிட் நியூக்ளியர் என்வலப்ஸ் திருப்பி ஆப்போசிட் போல்ஸுக்கு மூவ் ஆகணுன்னே குரோமோசோம்லாம் வந்து டீகண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது வந்து நியூக்ளியர் என்வலப் வந்து திருப்பி ரீஃபார்ம் ஆகும். நியூக்ளியர் ரீஅப்பர் ஆகிடும். 4 ஹேப்ளாய்ட் நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து சைட்டோகைனசிஸ் நடந்து செல்லு வந்து டிவைட் ஆகிடும். இதை வந்து நான் டயக்ராமில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து டைப்ளாய்டு செல்லேருந்து 2 டைப்ளாய்டு செல்லில் வந்து ஆனது காட்டுறேன். ஒரு டைப்ளாய்டு செல்லில் வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். இந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் தான் வந்து இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பேர் வந்து ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம். இது வந்து மைட்டாசிஸ் நடந்து 2 டிஎன்ஏ இன்டர்ஃபேஸில் டிஎன்ஏ செல்லு வந்து க்ரோத் ஆகிட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகிட்டு மைட்டாசிஸில் 2ஆக பிரிஞ்சிடும். ஈச் செல்லு வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் வந்து கேரி பண்ணும். இதுவும் டைப்ளாய்டு செல்லு, இதுவும் டைப்ளாய்டு செல்லு. இதுதான் வந்து மைட்டாசிஸில் நடக்கிற அந்த டிவிஷனு. நெக்ஸ்ட்டு வந்து மெயோசிஸ் பார்க்கலாம். மெயோசிஸ் 1 வந்து டைப்ளாய்டு செல்லேருந்து 2 ஹேப்ளாய்டு செல் வரும். ஒரு டைப்ளாய்டு செல்லில் வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். மெயோசிஸ் 1 நடந்து ஒரு செல்லில் வந்து வெறும் 23 குரோமோசோம்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு குரோமோசோமுக்கு வந்து 2 சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் இருக்கும். அதான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி போட்டிருக்கோம்ல, அதுதான் 2 சிஸ்டர் குரோமாட்டிக்ஸு. அந்த மாதிரி 2 செல்லையும் இருக்கும். இப்போ இது வந்து ஃபர்தராக மெயோசிஸ் 2 நடந்து இந்த 2 சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சு தனித்தனியாக ஆகிடும்.
கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த ஹேப்ளாய்டு செல்லில் வந்து ஒரு செல்லில் வந்து வெறும் 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 செல் இருக்குது. அந்த 4லேயும் வெறும் 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இதுதான் வந்து அந்த செக்ஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செக்ஸ் செல்ஸில் இந்த எக்கில் வந்து 23 குரோமோசோம்ஸ் இருக்கும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு இருக்க செக்ஸ் செல்ஸில் வந்து எக் இருக்கும். அதில் வந்து 23 குரோமோசோம் இருக்கும். மேலுக்கு வந்து ஸ்பெர்மில் வந்து 23 குரோமோசோம் இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ரெண்டுமே வந்து ஃபியூஷன் ஆகி ஒரு ஜைகோட் செல்லு ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து திருப்பி டைப்ளாய்டு செல்லில் ஃபார்ம் ஆகிடும். இந்த டைப்ளாய்டு செல்லு திருப்பி வந்து செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் நடந்து இது வந்து திருப்பி டாட்டர் செல்ஸ் க்ரியேட் பண்ணி இதுதான் வந்து அந்த ஹியூமனாக க்ரியேட் ஆகிடும் ஃபைனலாக. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.